வணக்கம் மக்களே. சிஎஸ்கே அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியோட தான் களமிறங்க இருக்காங்க. அதுவும் வர 23ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸை அவங்களுடைய சொந்த மைதானமான வான்கேடு மைதானத்தில் மோத இருக்காங்க. சிஎஸ்கே கடந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி வரைக்கும் போராடி படுதோல்வியை சந்தித்தாங்க. அதில் ஆயுஷ் மாத்ரேவுக்கு காயம் ஏற்பட்டு இருந்தது. அதற்கு முன்பாகவே கலீல் அகமதுக்கு காயம் ஏற்பட்டு இந்த ஐபிஎல் தொடரில் விலகி இருந்தார். தற்போது ஆயுஷ் மாத்ரே மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியில் களமிறங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேயில் 2 அதிரடி மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது. சிஎஸ்கே பிளேயிங் 11 தற்போது அதிரடியான பேட்ஸ்மனாக மிகவும் உச்சத்தில் இருந்து வருவது ஆயுஷ் மாத்ரே தான். காயம் காரணமாக அவர் வெளியேறினதுனால அவருக்கு பதிலாக உள்ள ஒரு அதே பிளேஸில் அதே இடத்துக்கு ஒரு நட்சத்திர வீரரை உள்ளே கொண்டுட்டு வரணும். அடுத்து காயம் காரணமாக கடந்த 7 போட்டிகளில் விளையாடாத எம்எஸ் தோனி பார்த்திங்கன்னா தற்போது மும்பைக்கு எதிரான போட்டியில் வான்கேடு மைதானத்தில் களமிறங்க இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் இந்த 2 மாற்றங்களை தான் சிஎஸ்கே பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியாக செயல்படுத்த போகிறாங்க. அதனால் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக களமிறங்க போகிற சிஎஸ்கே பிளேயிங் 11 அணி இதுதான். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே, டிவால் பிராவிஸ், எம்எஸ் தோனி, ஜேமி ஓவர்டன். இப்போ தோனி உள்ளே வந்ததுனால பிளேயிங் 11 மிகவும் ஒரு வலுவான அணியாக தான் பார்க்கப்படுகிறது. மேத்யூ ஷாட்ஸ், அஞ்சுல் கம்போஜ், நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி இவங்க 11 பேர் கொண்ட சிஎஸ்கே அணி தான் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக களமிறங்க இருக்காங்க. இம்பேக்ட் வீரராக ஆயுஷ் மாத்ரேவுக்கு பதிலாக உர்வில் பட்டேலை உள்ளே கொண்டுட்டு வராங்க சிஎஸ்கே. இதனால் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக சிஎஸ்கே ஒரு வலுவான அணியாக களம் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.